தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே சாலை வசதி இல்லாததால் டோலி கட்டி தூக்கி வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பெண் உயிரிழந்த நிலையில் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அந்த கிராமத்திற்கு ஆய்வுக்காக சென்ற அதிகாரிகள் மற்றும் புதிய தலைமுறை குழுவினர் வெள்ளப்பெருக்கால் கீழே இறங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் சின்னூர் காலனி மலை கிராம மக்கள் சாலை வசதி இல்லாததால் பெரியகுளம் வழியாக பயணிக்கிறார்கள். கடந்த 8 நாட்களாக பெய்து வந்த கனமழை காரணமாக சின்னூர் காலனிக்கு செல்லும் வழியில் உள்ள கல்லாறு மற்றும் கும்பாம்பாறை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அப்பகுதியில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட மாரியம்மாள் என்பவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. 10 நாட்களுக்கு பின் மழை பொழிவு நின்ற பிறகு கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து சின்னூர் காலனியிலிருந்து பெரியகுளம் அருகே உள்ள சின்னையம்பாளையம் வரை 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு மாரியம்மாளை டோலி கட்டி தூக்கிச் சென்று மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி மாரியம்மாள் உயிரிழந்தார். அவரது உடலை அடக்கம் செய்வதற்காக மலை கிராம மக்கள் சொந்த ஊருக்கு மீண்டும் டோலி கட்டி சுமந்து சென்றனர். ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் திருப்பி உயிரை வந்து திருப்பி அதை கொண்டு வர்றதுக்கு சிரமங்கள் பட்டோம். எங்களுக்கு போக்குவரத்துக்கு அதனால சாலை வசதி வேணும். 3 ஆற்றை தாண்ட வேண்டியது இருக்கு. அதுக்கு வந்து எங்களுக்கு பாலம் கட்டி அமைச்சு தரணும். அந்த பாலம் இருந்து வந்து ரோடு சாலை வசதி இருந்தா இன்னைக்கு இந்த உயிரிழப்பை வந்து தவிர்த்துருக்கலாம். பிரசவம் ஆகணும்னாலும் ஒரு பிரசவத்துக்கு வந்து டோலி கட்டி தான் வந்து அந்த பொண்ணை வந்து தூக்கிட்டு போற ஒரு சூழ்நிலை இருக்கு. அதே மாதிரி உடம்பு முடியாட்டியும் கூட அவங்கள வந்து டோலி கட்டி தான் தூக்கிட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதாவது வந்து அந்த பாலங்கள் வந்து அந்த 2 ஆத்தை கடந்து போறது வந்து ரொம்ப சிரமமா இருக்கு. அந்த பாலம் வந்து அந்த ஆத்தை வந்து பாலம் போட்டு கொடுத்துட்டாங்கன்னா, ரோடு வசதி வந்து செஞ்சு கொடுத்துட்டாங்கன்னா இந்த மக்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்நிலையில் அங்கு ஆய்வு மேற்கொள்ள கொடைக்கானல் வட்டாட்சியர் கார்த்திகேயன், வெள்ளக்கவி ஊராட்சி கிராம நிர்வாக அதிகாரி ஆகியோர் சென்ற நிலையில் புதிய தலைமுறை செய்தியாளர் குழுவும் சென்றது. அங்கு மீண்டும் மழை பெய்து வருவதால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சின்னூர் காலனிக்கான வழிகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. இதனால் அரசு அதிகாரிகள் மற்றும் நம் செய்தியாளரால் கீழே இறங்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இச்சூழலில் இறந்த மாரியம்மாளின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. புதிய தலைமுறைக்காக சின்னூர் மலை கிராமத்திலிருந்து அருளானந்தம்.